இன்வெஸ்டிங், ஸ்விங் ட்ரேடிங், மல்டிபேக்கர் ஸ்டாக் செலெக்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி அது அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது, நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அண்ட் ஓரளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு சேஃபாகவும் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, என்ன ஸ்டாக் வாங்கியிருக்காங்களோ அதே ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்கணும், அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற சில ஹேக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ அண்ட் வணக்கம், நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷனில் இருக்கிற ஒரு ஹேக், ஒரு ட்ரிக்கே நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே செல்ஃபாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட முடியும் அண்ட் அந்த ஸ்டாக் வந்து வேறு லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதை நீங்கள் வந்து கண்கூட பார்க்கவும் முடியும். பட் ஆனால் இது வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இதோட ப்ளஸ் என்ன, இதை எப்படிலாம் நம்ம வந்து பண்ண போகிறோன்ற மெத்தட்ஸும் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் காஸ்க்காக நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதில் ஷேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணம் கிடையாது. 60,000 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு கிட்ட வர போகிறாங்க அப்படின்றதுனால ஒரு 60,000 ஸ்பெஷலாக தான் நான் ஆக்சுவலி இதை உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன், இதை ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு டூ தட். ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து 6 மாதம் ஆகுது, எனக்கு வந்து பண்ண தெரியல அப்படின்னாலும் இதை பார்த்து அவங்களால கற்றுக்க முடியும். அண்ட் ஒருத்தர் 2 வருஷம் 3 வருஷமாக இருக்கேன், எனக்கு வந்து இன்னும் ஒரு எட்ஜு கிடைக்கல, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனாலும் இந்த மெத்தடை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தட் தெரிஞ்சிடும். ஓகே, இப்படி தான் பண்ணணும்ட்டு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நீங்கள் வந்து நான் ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஞாபகம் வரும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரேடர் வந்து உலக அளவில் பிடிக்கும் அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கும் இப்போ நம்ம வீடியோக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லித்தர போகிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல கட் அண்ட் கிளியராக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெப்சைட் பேர் என்னென்னா trendline.com. ஓகே, ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக போடணும், TRENDLYNE, trendline.com. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட்லைன் அப்படின்னு நம்ம க்ரோம்லேயோ கூகுள்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஷேர் ஹோல்டர் போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு அங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் எடுத்துன உடனே, ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகுது. இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா சைன்இன் பண்ண சொல்லி கேட்குது. நீங்கள் வேணும்னா சைன்இன் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அதை அழுத்தின உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வருது இல்லையா? இதில் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் அதுவே காட்டுது பாருங்க. ராதாகிருஷ்ணா தமானி, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, விஜய் கிஷன்லால் கேடியா, லைக் மோனிஷ் பப்ராய். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட அவங்களோட ஸ்டாக்ஸ் அது மாதிரிலாம் காட்டுது. இது போக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு யாருன்னா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது இதில் இருக்கிறது மோஸ்ட்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு 500 கோடிக்கு மேலெல்லாம் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல பார்க்குறீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்ன இடத்துல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். சரிப்பா, எனக்கு வந்து யார் பேருமே தெரியல, ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு, லைக் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை எது பெஸ்ட்டு ஸ்டாக்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே போதும். நிறைய பேரோட ஸ்டாக்ஸ் அண்ட் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வளர்ந்துருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மதுசூதன் கீலா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1678 crores வந்து வச்சுருக்காங்க. 40% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி எந்த ஸ்டாக்ஸ் நிறைய போயிருக்கு, இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அவர் அந்த நேமை ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ஸ்டாக்ஸ், அவங்களோட எந்த ஸ்டாக்ஸில் அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு எல்லாமே வரும். இந்த இடத்துல பாருங்கள் அவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாக் நேம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா லிமிடெட். பட் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 169 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குன்னு கூட தெரியும்.
ஸோ இந்த மாதிரி எந்தெந்த எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட்ல 650 க்ரோஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா 38, 61, 15 அப்படின்ட்டு சாதாரணமாக இருக்கு. ஆனால் இந்த சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட்ல 650 கோடியும், எம்கே வெஞ்சர்ஸ் கேபிட்டல்ல 460 கோடியும் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? அதில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் சார்ட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரேடிங் வியூக்குள்ளே போயிட்டு நீங்கள் சாய்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு இப்போ நம்ம டைப் பண்ணுறோம். பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இடத்துல வருது. ஜஸ்ட் நான் அதோட 1 டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். நீங்க பாருங்க எவ்வளோ செம்மையான ஸ்டாக்னு பாருங்க. நீங்க எவ்வளோ செம்மையான ஸ்டாக். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம். ஒரு கேண்டலும் ஒரு வாரத்தை குறிக்குது. எவ்வளோ சூப்பரான ஸ்டாக் பாருங்க. இதனால தான் அவங்க இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இப்போ அவங்க இந்த ஸ்டாக் வந்து பிறந்ததே ஏப்ரல் 2022 தான். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபார்மே ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இவங்களுக்கு இந்த ஸ்டாக் பற்றி நல்ல அவேர்னஸ் நாலேஜ் இருந்திருக்கு. அது எந்த விதத்தில் அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னு தெரியாது. பட் ஆனால் அவங்கள நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், சரி இப்போ அவங்க என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து லேக் ஆகுறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன் ஒருத்தவங்க இவ்வளோ போடுறாங்க, ஏன் ஒருத்தவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், ரீசன் இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த கம்பெனி ஏதோ ஒரு ஸ்பெஷல் கம்பெனியாக இருக்குன்றது தான் நம்மளுக்கு அங்கே அவங்க கொடுக்குற ஹிண்ட், ட்ரிக்கு. ஓகே கைஸ், நான் சொல்கிறேன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹேக் இது. இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஹேக்கை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா லெஜெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வேகமாக வளர முடியும், 2வது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். சொல்லுவாங்கல்ல, ஓடுற குதிரை மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் லூசிங் இன் தி பர்டிகுலர் கேம்ன்றது வந்து ரொம்ப கம்மி. அதே தான் இந்த இடத்துலயும். இப்போ இந்த சாய்ஸ் இன்டர்நேஷனல் நம்ம இந்த இந்த விஷயத்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 300 போல. அப்ப நம்ம நம்மளும் வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல வரேன். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக போயிருக்குன்றது தான் விஷயம். சரி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா, நிறைய ஸ்டாக்ஸ் நேம்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம லிஸ்ட் எடுக்க முடியும், அதாவது ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ நான் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார் இல்லையா, அவரது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல RAKESH அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அண்ட் அசோசியேட்ஸ்னு வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டோடனே அவரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் எப்போ பிறந்தாரு, அவங்க ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸு, பிளாக் டீல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படின்னா என்னென்னா நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ்லாம் என்னன்னா, அவங்க என்னென்ன கம்பெனியில் எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட ஹோல்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப காமன் எக்ஸாம்பிள். அதாவது நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் உள்ள வராருன்னா அவருக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைட்டன் எக்ஸாம்பிளும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ஹேக் இருக்குது. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்க 5,500 கோடி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசாக வளரல. பட் ஆனால் இதில் இவங்க இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்காங்கன்றதுனால நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், தி ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். ஸோ இதை நீங்கள் ரேடாரில் வச்சுக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் பாருங்க, 4,800 க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்லாம் இவங்க அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க கான்கார்ட் பயோடெக், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு. சும்மா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சில ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ரெகுலர் ஸ்டாக்ஸில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஷார்ட் ஸ்பேனில் கிடைக்கிறது கிடையாது கம்பேரிட்டிவ்லி. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரே வீடியோவில் ஆப்வியஸாக பேசி முடிக்கிற விஷயம் இல்லை. பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க இதில் நிறைய க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு போது நீங்கள் அதை எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இவர் இவ்வளோ வச்சிருக்காரு, இதில் நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்குது. இதிலேருந்து நான் எப்படி ப்ரோ ஃபில்டர் பண்ணுறது? லைக் நான் வந்து 1 2ன்னு செலக்ட் பண்ணுறது, என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது, நான் 5,000 2 பிரித்து போடணும். ஆனால் இவங்க எவ்வளோ கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளோட லாஜிக்ஸ் அப்ளை பண்ணணும். அதாவது இப்போது நம்ம வந்து எதனா ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கென்ரா பேங்க் இருக்கு இல்லையா, கென்ரா பேங்க்கையும் டாடா மோட்டார்ஸ்
மேலே இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது எப்படி நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கனரா பேங்க் இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ கனரா பேங்கோட வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோவிட் அப்போ டவுன் ஆச்சு, 75 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ அந்த ஸ்டாக் வந்து 600 கிட்ட இருக்கு, 575 இருக்கு, விச் இஸ் அமேசிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு டிசைட் பண்றோம்னா எப்படி நீங்க பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசியூமிங் நீங்க வந்து இவரோட இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஹேக்கை நீங்க ஃபாலோ பண்றீங்க. லெட்ஸ் 2023 ஸ்டார்டிங்ல நீங்க இந்த ஹேக்கை வந்து உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களை 2023 மே மாதம் போல் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ஜூன் மாதம்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்குது சார்ட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2023 மே வந்துட்டோம். இப்போ நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சாரோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இருக்குது, இதுக்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்குது, அதாவது நிறைய காசு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே, அவர் போட்டிருக்காரு நானும் போட்டுறேன்னு ரேண்டமாக எடுக்காமல் நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. சில பேர் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், டெக்னிக்கலாகவும் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் காமிச்சா இன்னும் ஈஸியாக பெருசாக தெரியும், அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக தெரியும்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ 2 ஹைஸ் இருக்குது, நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ என்ன ஆகுது, அதை பிரேக் பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தேவைன்னு சொல்ல வரேன். வெறும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ இந்த இடத்துல 325 அப்படின்ற ரீஜனில் இந்த ஸ்டாக் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகுது. அண்ட் அவரும் இதில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு பை. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரே டைமில் புரிஞ்சிக்க முடியாது, லேர்ன் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹேக். நீங்கள் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குது. எஸ்பெஷலி இன்வெஸ்டிங் ஜர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இன்வெஸ்டிங் ஹேக். நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில பேர் மட்டும்தான் அது வந்து ரெகுலராக செம்மையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் நீங்களும் இப்போ ஒருத்தர் ஆகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் வித் யூ. இப்போ நான் ஷேர் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க. ஸோ யூடியூப்பில் வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு சில சமயங்கள் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு ரீசெண்ட் டைம்ஸ்லலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நிறைய ஹேக்ஸ் ஆக்சுவலி சொல்லி தர போகிறேன். ஸோ கம்மிங் டு த வீடியோ, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 315 இப்போ அது இருக்கிற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80%. ஓகே, ஸோ 80% ரிட்டர்ன்ஸுன்றது அதுவும் ஒரு 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸும் நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். டாடா மோட்டார்ஸும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் நீங்கள் பாருங்கள், இதுவும் டெய்லி டைம் ஃப்ரேம். 2023 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. இது பாருங்கள், வெறும் இந்த ஸ்டாக் வந்து 425 ரூபா ரீஜன், 430 ரீஜன் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து டபுள் ஆயிடுச்சு, அப்படியே 110%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லலாம். எஸ், 116% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் 2023 ஸ்டார்டிங்கில் இருந்து. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்டர் அவர் எதெல்லாம் அதிக அமௌண்ட் போட்டிருக்காருன்னு பார்க்க தெரியும். அண்ட் ரெண்டாவது அந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணுன்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ நான் சொன்னதுலே. அண்ட் இதில் இவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது, இதுலேருந்து எப்படி பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுன்னா அது வந்து உங்களோட நாலேஜ், உங்களோட அனாலிசிஸ், உங்களோட ஏன்னோ அதான் உங்களோட செல்ஃப் டெசிஷனாக தான் இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா எல்லாமே நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது, இதிலேருந்து அப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணி நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். அண்ட் லெசன்ஸ் லேர்னிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து 3 விதமாக லேர்ன் பண்ண முடியும். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் 1.5 வருஷமாக இருக்கீங்க, 2 வருஷமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா தான் தெரிய வரும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் த ரைட் மென்டார். ஒரு நல்லா சொல்லித்தராங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸஸ் போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களாம் இன்னும் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டி நகரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டீமோட நம்பர் இருக்குது, நீங்கள் எடுத்து என்கொயரி பண்ணலாம். அண்ட் இது ரெண்டாவது விஷயம். இது வந்து யார்கிட்ட மணி இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக எஃபர்ட் போட்டு கற்றுக்கலாம். கிளாஸ் வர ஒரே ஒரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் 2 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஆனால் எனக்கு 2 வருஷம் நான் கொடுக்க முடியாது, எனக்கு 2 மாதத்துலேயே இல்லை 1 மாதத்துலேயே அந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு தான் நம்ம கிளாஸ் வரும். சரி, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ், பெயின். அதாவது நிறைய லாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் லாஸ் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும். அந்த பெயினில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நான் விட்டுட்டேன் நான் திருப்பி எடுக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயங்களில் எதுனா ஒன்று நடந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுப்பீங்களே தவிர நார்மலாக வரோம் போகிறோம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கற்றுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ கரெக்டான இடத்துல கற்றுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. ஏன்னா இங்கே நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி செம ஹேக். இதை நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 சூப்பர் ஸ்டார் காட்டினேன். இந்த மாதிரி ஒன்று எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி நேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு இதில் பார்க்க முடியும். அண்ட் அவங்க எதில் என்ன டைம் வாங்குறாங்க விற்கிறாங்க, எதில் வாங்கியிருக்காங்க விற்கிறாங்கன்ட்டு உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது போகவும் வந்து இங்கே நிறைய இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, டெக்னிக்கல்ஸ் இருக்குது, ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்று டீட்டெயிலாக நீங்கள் வந்து பாருங்கள். நானும் நிறைய வீடியோஸ் போடுறேன் இதை பற்றி. ஸோ தட் உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் கிடைக்க வரும்.